இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து இன்னைக்கும் வந்து ஒரு கம்பெனியோட நியூஸ் நாங்கள் பார்க்க போகிறோம். என்ன கம்பெனினா சர்வோடெக். இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக் கம்பெனி. நிறைய டீட்டெயில் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சரி, ஓகே. நம்ம சேனலில் என்னென்னலாம் பார்ப்போன்றது வந்து ஜஸ்ட் ஒரு ரிவ்யூவாக போயிடலாம். கம்பெனி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். எதுக்காகனா அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் வந்து அந்த கம்பெனியோட வரவு செலவுகள் கண்டிப்பாக பார்க்கணும். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல், அதோட ப்ரைஸ் எங்கே போயிட்டு இருக்கு, எவ்வளோ ப்ரைஸ் இருக்காங்க, இது எல்லாமே பார்ப்போம். ஃபோர்த் ஒன் வந்து நியூஸ். ஓகேங்களா? ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கம்பெனி டீட்டெயில். ஏன் நம்மளுக்கு கம்பெனி டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா, நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த பிஸ்னஸ் ரன்னிங் பிஸ்னஸாக ஃபியூச்சரில் நல்லா இருக்குமா அப்படிலாம் நம்மளுக்கு தெரியணும். அதால் அந்த கம்பெனி ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக புரியணும். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் சிம்பிளாக சில பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். அது மூலயமா உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். சரிங்களா? ஸோ இந்த கம்பெனி வந்து 2004 அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணது. சர்வோடெக் பவர் சிஸ்டம்னு சொல்லிட்டு. ஸோ எங்கே இருக்குன்னா ஹெட் ஆஃபீஸ் நியூ டெல்லியில். ஓகேங்களா? இவங்க வந்து பிஸ்னஸ் டு கஸ்டமர், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் டு கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ எல்லா செக்டர்லையும் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக என்னன்னா சோலார் இன்ஸ்டாலேஷன், இவி சார்ஜிங், இதை ரொம்ப ஃபோக்கஸ்டாக வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே தெரியும், ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி வித் த ரெனியூபிள் திங்ஸ். அதை நோக்கி தான் நிறைய வந்து இப்போ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. நிறையவே நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். சரி, என்ன நியூஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்ல போட 11 ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு இவி சார்ஜிங்க்கு. எங்கன்னா பெங்களூர் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த ரீசனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து 10% மேலே ஏறி ஒரு நியூ ஐயை வந்து ரீச் பண்ணியிருக்கு. இந்த விஷயத்த நம்ம டெக்னிக்கல் அனலைஸ்ல நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி என்னன்னா we are going to see the fundamental analyze. ஸோ ஃபண்டமெண்டல் அனலைஸ் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பணத்தை போட போகிறீங்க, அந்த கம்பெனி நஷ்டத்தில் இருக்கா லாபத்தில் இருக்கான்னு உங்களுக்கு தெரியணும். கரெக்டாக? ஸோ எப்போவுமே லாபத்தில் இருக்க கம்பெனியை நோக்கி தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து ஷேர் ப்ரைஸுன்றது ஏற ஆரம்பிக்கும். இதுதான் வந்து சிம்பிள் ஃபார்முலா இந்த ஷேர் மார்க்கெட். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ நான் சர்வோ பவர் டெக் எடுத்திருக்கேன். அதோட கரண்ட் ப்ரைஸ் 157. இன்னைக்கு தான் இதோட ஹையஸ்ட். வாழ்நாள்லே இந்த ப்ரைஸ் தான் ஹையஸ்ட். ஓகேங்களா? இன்னைக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அதால் இது குட் நியூஸாக இருக்கிறதால கொடுக்கறதுக்கு இங்கே வந்துட்டேன். ஸோ மார்க்கெட் கேபிட்டல் 3000 கோடி மேலே வச்சுருக்காங்க. அதோட சொத்து மதிப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 43% ஏறி இருக்கு. இபிஐடி 26% ஏறி இருக்கு. நெட் ப்ராஃபிட் 18% ஏறி இருக்கு. இபிஎஸ் 11% ஏறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா வந்து போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் ஏறி இருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸ், வாட் எவர் பிஸ்னஸ் ஆர் ஷேர் மார்க்கெட் எல்லாமே வந்து நம்ம ஒரு க்ரோத்னா பர்சன்டேஜ் வச்சு தான் புரிஞ்சுப்போம். எல்லாருமே பாசிட்டிவ்ல இருக்காங்க. ஸோ அதால இந்த ஸ்டாக் வந்து நல்ல ரேலி எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனலைஸ். ஸோ எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம் நம்ம சேனலில். சப்போஸ் இந்த ஸ்டாக் முன்னாடியே நீங்கள் பார்த்து இவ்வளோ அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 1 இயர் முன்னாடி எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். சப்போஸ் ஸோ 1 இயர் முன்னாடி இந்த ஸ்டாக்கை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போதைக்கு 114 ரூபாய். ஓகேங்களா? ஸோ 114% வந்து மூவ் ஆன் ஆகிருக்கு. அப்படின்னா நீங்கள் 1 lakh போட்டிருந்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து 2 lakhs நீங்கள் வந்து எடுத்துருக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் இந்த ஸ்டாக்ல என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து என்ன ஆயிருக்கு நல்லா பாருங்க. இட் ஹாஸ் பீன் கிரியேட்டட் த அசெண்டிங் சேனல். ஓகேங்களா? ஒரு அசெண்டிங் சேனல் வந்து கிரியேட் ஆகி அங்கேருந்து ஒரு சின்ன பிரேக் அவுட் வந்து ஒரு பெரிய கேண்டில் வந்து இங்கே எடுத்திருக்கு பிகாஸ் ஆஃப் டுடேஸ் நியூஸ். ஓகே. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மறுபடியும் வந்து இது மேலே போய் ஒரு 165 or 170 போய் மறுபடியும் அங்கே வந்து கரெக்ஷன் வந்துட்டு மறுபடியும் 170 போகிறதுக்கு கூட இந்த ஸ்டாக்குக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ த திங் என்னன்னா ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நான் சொல்கிறேன், மற்றவங்க சொல்கிறாங்க, யார் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு இங்கே அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இதுக்கு பெரிய அசெட் என்னென்னா நீங்கள் நாலேஜை வளர்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது வெரி வெரி எசென்ஷியல். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா வந்து ஷேர் மார்க்கெட்டுன்றது காலகாலமாக இருக்கிற விஷயம். நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஏஜ் வந்து ஒரு 20 இருக்கலாம், 50 ஆனாலும் வந்து இதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்களா நீங்கள் கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா மணி இஸ் யுவர்ஸ். ஓகேங்களா? ஏன்னா வந்து மணி டசன்ட் கம் ஈஸி. ஓகேயா? ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். அதை ஏன் புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணால் கூட ஓகே தான். புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கிளாரிட்டி மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் நீங்கள் போகும்போது நீங்களே நிறைய ஸ்டாக்கை வந்து பார்க்க
சஜஷன் எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு வெல் க்ரோத் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி போகிறது நல்லது. தயவு செஞ்சு மற்றவங்க கிட்ட கொடுத்தோ இல்லை யாரோ சொல்கிறாங்களேன்றது இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் எப்போவுமே வந்து ஷேர் மார்க்கெட்டில் பண்ணாதீங்க. அது வந்து எப்போவுமே லாஸ் எடுத்துகிட்டு போகும். ஏன்னா இங்கே வந்து ப்ராஃபிட் 10% பண்ணால் லாஸு 90% பீப்புள்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ தட் இஸ் த ரியல் ட்ரூத். ஓகேங்களா? ஸோ வாட் எவர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், ஸ்டடி, அனலைஸ் அண்ட் டூ இட். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் ஒரு வீடியோ வந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம ஷேர் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.